அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 20, 2024, வைகாசி 7ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம். தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். நாம் தைரியத்துடன் சாதித்து வெற்றி பெறுவோம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறை வணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக. டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களிடம் சிறந்தவற்றை செய்தே ஆக வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கை இருந்தால் அதனை செய்வதற்கான வழிமுறைகள் மீது உங்களது கவனம் தானாகவே செல்லும். நாம் கவனத்தோடு செய்யும் செயலில் உறுதியாக இருந்து வெற்றி பெறுவோம் என்று நமக்கு நம்பிக்கையூட்ட வருகிறார் நமது 8 நடைப்பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ், அதாவது அடிப்படை படிப்பு மற்றும் முன்னேற்ற படிப்பு அப்படின்னு நம்ம நேற்றே தமிழில் கொஞ்சம் அதை பார்த்தோம். ஸோ 2 கோர்ஸ் பண்ணுறவங்களும் இப்போ நம்மளுடைய நடையை தொடங்கலாம். இப்போ பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய முதல் நிகழ்வாக, எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடங்குவதற்கு முன்பாக முதல் நிகழ்வாக நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நிகழ்ச்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக, எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் நாம் இவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை நமது வாழ்க்கைக்கு துணையாக இணையாக நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நம்மளை வழிநடத்த அவர்களை நாம் வேண்டி பயணிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருப்போம். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக நாம் பார்த்திருப்போம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருப்போம். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருப்போம். சுவாசத்தை சோதித்து பார்த்திருப்போம். இவைகள் எல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டிய தருணம்.
நம்ம இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிக்கும், நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும், அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, தொடர்ந்து நமது ஆழ் மனதில் 3 முக்கிய கேள்விகளை, முத்தான முக்கிய கேள்விகளை எழுப்ப வேண்டும். முதல் கேள்வி, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வி, நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகள். நம்ம ஏன் இப்போ 8 நடை நடக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக அதற்கான விளக்கத்தை உங்களுடைய ஆழ்மனம் தரும். நம்ம ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? அந்த கேள்வியும் நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோட நம்ம பயணிக்கிறோம், யாரோட இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். 3வதாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் இன்னைக்கு மடை மாற்றுவதற்கும் திசை மாற்றுவதற்கும் நம்மளை கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் செயல்படுகிறது. முழுக்க முழுக்க அதை மட்டுமே வைத்து நம்மை பகடைக்காயாக மாற்றக்கூடிய பல்வேறு நிறுவனங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை மடைமாற்றுவதற்கும், நம்மளை திசை மாற்றுவதற்கும், நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும், நம்மளுக்கு மூளைச்சலவை செய்வதற்கும்னு பல்வேறு காரணிகளாக அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தான் உலகத்தில் இனிமேல் நம்ம எல்லாருமே ஜெயிச்சாகணும். உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் தான் நாமும் நமது சந்ததியினரும் ரொம்ப கவனமாக நம்ம இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி காணணும். கவனச்சிதறல், மடைமாற்றுதல், திசை திருப்புதல் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதில் சுதாரிப்பாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆழ்மனதில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஸோ இது இன்றைக்கி நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிட்டேன். ஆனால் இதற்கு பல்லாயிரம் கோடிகளை செலவழித்து ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களும் மனிதனை எப்படி மூளைச்சலவை செய்வது, மனிதனை எப்படி திசை மாற்றுவது, கவனச்சிதறலை ஏற்படுத்துவது நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவற்றில் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும், அதில் நாம் வெற்றி கண்டாக வேண்டும். அப்படின்னா நம்மை நோக்கி இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும், நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படின்னு. நிச்சயமாக டைகர் குழுமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பாயிண்டில் நினைவூட்டும் போது உங்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த இலக்கை நீங்கள் அகக்கண்ணில் வச்சுக்கிட்டு நீங்கள் பயணிக்கணும். எல்லோரும் எல்லோருடைய இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு, ஸோ இந்த இலக்கை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆழ்மனதில் கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தோடு வந்திருக்கிறேன். நம்ம கடந்த சனிக்கிழமை நம்ம புதிதாக, அதாவது 1200வது நாள் அப்படிங்கிறத கொண்டாடணும். அப்போது புதிதாக நம்ம பழைய முறையில் ஜூம் வடிவத்தில் நம்ம வேறு நபர்களுடைய ஆடியோக்களை போட்டு அதை கன்க்ளூட் பண்ணி கேட்பது அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை தொடங்கணும். தொடங்கியதன் விளைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடந்த 48 மணி நேரமாக நமக்கு எந்தவித மெயிலும் யூடியூப்பில் இருந்து நமக்கு வரலை. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த விதமான மெயிலும் வராததுனால நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இனி வரும் ஒவ்வொரு நாள் ஆடியோக்கள்லையும் நம்ம வேறு நபர்களுடைய ஆடியோவை கேட்டுக்கிட்டே நம்ம பயணிக்க போகிறோம், நடக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு நிறைய கருத்துள்ள விஷயங்கள் நம்ம சேரும். ஸோ நீங்களும் அதற்கான ஆடியோக்களை தேர்வு செய்து அனுப்புகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் உறுதிமொழி கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அனுப்பலாம். ஸோ அனுப்புவதற்கு யாருடைய எண்ணுக்கு அனுப்பணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட எந்த எண்ணுக்கு அனுப்பணும் அப்படின்னு. ஸோ அந்த எண் நம்ம கொடுப்பது அப்படிங்கிறத நம்மளுடைய ஒவ்வொரு குழுவிலையும் வாட்ஸ்அப் குழுவாக நம்ம ஒவ்வொரு கிளப்லையும் உருவாக்கி இருக்கிறோம். அந்த கிளப்பில் நான் இன்றைக்கி எந்த எண்ணுக்கு நீங்கள் ஆடியோ அனுப்பணும் அப்படின்னு நான் அனுப்பிடுறேன். அந்த எண்ணுக்கு நீங்கள் ஆடியோ அனுப்பிடுங்க. ஆடியோ அனுப்பிட்டு நிறைய நபர்கள் நிறைய முறை என்னென்னா, நாங்கள் இங்கே வாழ்த்துறோம் அல்லவா, ஆசி வழங்குகிறோம் அல்லவா, அதற்காக நிறைய ஆடியோக்களை தேர்வு செய்து அனுப்புவீங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் ஏற்கனவே ஒளிபரப்பின ஒரு ஆடியோவை மீண்டும் ஒளிபரப்புவது இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே வச்சுருப்போம். அப்படி ஒரு சில நாட்களில், ஒரு சில நேரங்களில் அவங்க நடக்காமல் விட்ட நாளில் ஒரு ஆடியோ நம்ம கேட்கப்பட்டிருக்கோம்.
ஆனால் அந்த ஆடியோவை அவங்க திரும்ப தேர்வு செய்து அனுப்பி வச்சுட்டு இந்த ஆடியோவை ஏன் போஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தப்படுவாங்க. இந்த வருத்தப்படுற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை நிறுத்தணும். அதே போல் ஏன் ஆடியோ போஸ்டே ஆகிறதில்ல, என் பேர் உச்சரிக்கப்படுறதே இல்லை அப்படின்ட்டு நிறைய அவரவர்களாகவே மனம் வருத்தமாக ஏற்பட்டு கொள்வது. முதல்ல டைகர் கிளப்பில் பயணிப்பவர்கள் எல்லாருமே மனம் புத்தி உடலை சமநிலையில் வைக்கணும். நாம் தான், நம்ம கிளப்பு தான், நம்ம பேர் கண்டிப்பாக உச்சரிக்கப்படும், கண்டிப்பாக நமக்காக வேண்டிக்கிடுவாங்க, கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பணும். அதை விடுத்துட்டு இன்னும் வெளியில் உள்ளது போல் அரசியல் செய்வது போல் இங்கே எண்ணிக்கொள்ளக்கூடாது. அதனால தான் இங்கே வந்து எந்தவித அரசியலும் தலை தூக்கி விடக்கூடாது. அரசியல்னால் அரசியல் கட்சிகள் தேர்தல் அந்த களத்தை சொல்லலை, பிறரை முன்னேறும் பொழுது தடுப்பது அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் வந்து அரசியல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நபருக்கு கூட ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கிளப்பை வந்து நாம் வேறு பாதையில் அதை சிறப்பாக பயணிக்க வைக்கிறோம். ஸோ இங்கேயும் வந்து ஒரு போட்டியாக, ஒரு பொறாமையாக அந்த வார்த்தைகள்லாம் இருக்கவே வேண்டாம். உங்களுடைய ஆடியோ ஒளிபரப்பப்படலை அப்படின்னா ஏதேனும் காரணமாக இருக்கும், அவ்வளோதான் நம்ம எண்ணிக்கொள்ளணும். அல்லது வரும், காத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் காத்திருக்கணுமே ஒழிய அவங்களுடைய ஆடியோலாம் வந்துருச்சு, ஏன் ஆடியோ வரவே இல்லை, ஏன் ஆடியோ மட்டும் போஸ்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி தயவு செய்து எப்பொழுதுமே அந்த எண்ணம் வரவே வேண்டாம். உங்களுடைய ஆடியோ அப்படிங்கிறது அங்கே நிறைய, ஏன்னா நம்ம வந்து எல்லா தளத்துலையும் எல்லா களத்துலையும் எடுப்போம். நகைச்சுவை இருக்கும், திருக்குறள் இருக்கும், அல்லது கதை இருக்கும், அல்லது தன்னம்பிக்கை பேச்சு இருக்கும், அல்லது புத்தகத்தை பற்றினதுன்னு விதமான ஆடியோக்கள் வரும். அப்படி வரும் பொழுது நம்மளுடைய ஆடியோ வரலையே அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அது உண்மையிலேயே நாம் ஒரு ஆடியோவை தேர்வு செய்து அனுப்பியிருக்கோமே ஒழிய அது நாம் தயாரிக்கலை. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து நம்மளை வெளிப்படுத்தலையே, நம்மளை வெளிக்கொண்டு வரலையேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஒரு சில நேரங்களில் ஒரு சில ஆடியோக்கள் ஒளிபரப்ப முடியாத சூழல் கூட ஏற்படும். ஸோ அதனால் எல்லாரும் அனுப்புங்க. நாம் ஒரு குடும்பமாக பயணிக்கிறோம், நமக்கு கிடைத்த ஒரு நல்ல விஷயம் பிறருக்கும் கிடைக்கட்டும்னு நம்ம அந்த ஆடியோக்களை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து யார் எண்ணுக்கு அனுப்பணும்னு சொல்கிறனோ அந்த எண்ணுக்கு அனுப்பி வைங்க. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வாட்ஸ்அப் நம்மளுடைய குரூப்பில் எந்த ஃபார்வேர்டு மெசேஜும் இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்து அது இன்றைக்கு வரைய கடைப்பிடிக்கிறோம். எல்லாருமே அதை கடைப்பிடிக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. ஸோ அதில் நாம் இன்னைக்கு நான் ஒரு தொலைபேசி எண் அனுப்புகிறேன், அந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. அதில் கதைகள் நிறையட்டும், கருத்துக்கள் நிறையட்டும், என்ன ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அனுப்பி வைங்க. அதை தேர்வு செய்வது நான் தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். எனக்கு வந்து சேர்ந்தனும், நான் அதை கேட்டுட்டு இதை கொடுக்கலாம், இதை கொடுக்க வேணாம், இது தேவையில்லைங்கிறத முடிவெடுத்து அதை ஒளிபரப்பலாம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு புத்தக ரிவ்யூவோடு வந்திருக்கேன். அதாவது புத்தகத்தை பார்த்தல், திரும்பி பார்த்தல், அல்லது இன்னும் அது வேறு மாதிரியான என்ன வார்த்தைகள் வேண்டுமானாலும் அலங்கரித்து கொள்ளலாம். ஆனால் ஒரு புத்தகத்தை நம்ம பார்க்க போயிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்தின் பெயர் தி எஃபெக்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது. ரொம்ப அற்புதமான இந்த புத்தகம். இந்த அற்புதமான புத்தகத்தை நமக்கு ஒரு ஆடியோவின் வாயிலாக தேர்வு செய்து சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்கள் அனுப்பி வச்சுருக்காங்க. நாம் இன்றைக்கி அந்த புத்தக ரிவ்யூவை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். வாருங்கள். ஏன்னா 10 நிமிடங்கள் அப்படிங்கிறத கடந்திருக்கோம் பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ அடுத்த 10 நிமிடங்கள் அப்படிங்கிறது நமக்கு புத்தகத்தின் பல சாராம்சங்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாருங்கள், புத்தக ரிவ்யூவை கேட்கலாம். நாம கஷ்டப்பட்டு உழைக்கிற நேரத்துல சில பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அந்த வேலையை ரொம்ப வேகமா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை சின்ன சின்ன வேலைகள்ல மட்டும் அவங்க அப்ளை பண்றது இல்ல, அவங்க வாழ்க்கையிலயும் அதை அப்ளை பண்றதுனால நம்மளை விட வேகமா முன்னேறி ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க. ஒரு காலத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் வெற்றி கிடைக்கும்னு சொன்னாங்க, அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதான் வெற்றி கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போ ஸ்மார்ட் ஒர்க்கே ஹார்ட் ஒர்க்கா பண்ணாதான் வெற்றி கிடைக்கும்னு சொல்றாங்க. பட் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை எப்படி பண்ணணும்னு யாரும் சரியா சொல்றது இல்ல. பீட்டர் டக்கர் எழுதின தி எஃபெக்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் புத்தகம் வழியா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுக்கு நாம
கடைபிடிக்கக்கூடிய 5 விதிகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தி எஃபெக்டிவ் எக்ஸிகியூட்டிவ் புத்தகத்தை எழுதின பீட்டர் டக்கர் யாருன்னா ஃபாதர் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நம்ம பில் கேட்ஸ் அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கடைசி செஞ்சுரியில இவர் தான் தி பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்காரு. பீட்டர் டக்கர் தன்னோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு சொல்லி கொடுத்தாரு. PNG, IBM, Intel இந்த மாதிரி பல கம்பெனியோட பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்ட பீட்டர் டக்கர் 1966ல அவரோட ஐடியாவை புத்தகமா வெளியிடுறாரு. அதனோட பேர் தான் தி எஃபெக்டிவ் எக்ஸிகியூட்டிவ். இந்த புத்தகத்துல சொன்ன 5 விதிகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நீங்களும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரூல் நம்பர் 1, ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரெங்த்ஸ் rather than weaknesses. அதிக பலம் உள்ள மனிதர்களுக்கு அதிக பலவீனமும் இருக்கும். பெரிய மலை ஒன்று இருக்குதுன்னா பள்ளத்தாக்கும் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாராலையும் எல்லா இடத்துலயும் பலமா இருக்கவே முடியாது. ஆனா நாம என்ன பண்ணுவோம், நாம எதுல பலவீனமா இருக்கிறோமோ அதை வலுப்படுத்த பயிற்சி எடுத்துட்டே இருப்போம். சுருக்கமா சொல்றதா இருந்தா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதுக்கு பதிலா நீங்க எந்த விஷயத்துல பலம் உள்ளவர்களா இருக்கீங்களோ அந்த விஷயத்துல மேலும் பயிற்சி எடுத்து இன்னும் வலிமை உள்ள நபரா மாறணும். அதுதான் புத்திசாலித்தனமும் கூட, அதுதான் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். பீட்டர் டக்கர் மட்டும் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் கூட நம்ம பலவீனத்தை பலமாக்குறதுக்கு பதிலா பலத்தை மேலும் வலிமையாக்குறது தான் புத்திசாலித்தனம். நம்மளுடைய பலத்தை வலிமையாக்கும் போது நம்மளுடைய பலவீனம் இருக்குதான்னு கூட தெரியாது. சரி, நம்ம பலத்தை வலிமையாக்கணும்னு சொல்றீங்க, ஆனா என்னோட பலம் என்னன்னு எனக்கே தெரியாதே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முதல்ல உங்களை நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். நாம எப்படி செயல்படுறோம், அந்த செயலுக்கு ஏத்த மாதிரி எப்படி நமக்கு ரிசல்ட் கிடைக்குது, இதை வச்சுதான் நம்மள நாமே அப்சர்வ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான விஷயத்துல இருந்து ஆரம்பிங்க. நீங்க ஒரு தனிப்பட்டு செயல்படுறவரா இல்ல ஒரு குழுவா செயல்படுறவரா? நீங்க அதிகம் கேட்கிறவரா இல்ல அதிகம் வாசிக்கிறவரா? மார்னிங் ஆக்டிவா இருக்கிற நபரா இல்ல ஈவினிங் ஆக்டிவா இருக்கிற நபரா? எல்லாரும் மாதிரி எளிமையா இருக்கிற விஷயத்தை பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்ல கடினமான விஷயங்களை பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய உண்மையான பலம் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த விஷயங்களை உங்களை சார்ந்து இருக்கிறவங்க கிட்ட கூட இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு, உங்க கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கிறாரு. நல்ல தொழில் தெரிஞ்சவர் தான், ஆனா அவருக்கு கிளையண்ட் கிட்ட பேசுறது அந்த அளவுக்கு தெரியாது, பிடிக்கவும் செய்யாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அவருக்கு தனியா ஒரு பிரைவேட் ரூம் அலோகேட் பண்ணி யாருமே அவரை சந்திக்காத மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா அவரோட வேலையை அவர் திறன்பட நல்லாவே செய்வார். So focus on your strengths. Rule number 2, managing your time. டைம் மேனேஜ்மெண்ட்னு சொன்ன உடனே நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை எல்லாத்தையும் டு டு லிஸ்ட் போட்டு அதை எவ்வளவு நேரத்தில் முடிக்கணும்னு ஸ்கெடியூல் போட்டு பண்றது கிடையாது. எஃபெக்டிவ் பீப்புள், அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ற மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய வேலைகள்ல கவனத்தை செலுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலா நேரத்துல கவனத்தை செலுத்துவாங்க. 10 மணி நேரத்துக்கு நீங்க நிறைய வேலை பாக்குறீங்கன்னா அந்த ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு மணி நேரம் ஆச்சுன்னு முதல்ல கணக்கிடணும். அப்படி கணக்கிட்டு ஒவ்வொரு வேலைக்கும் அதை விட கொஞ்சம் கம்மியான நேரத்தை கொடுத்து அதை உங்களுடைய டெய்லி டாஸ்கா மாத்தணும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஆனா ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். கடந்த 24 மணி நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்க, என்ன வேலையெல்லாம் முடிச்சீங்க அப்படின்னு கேட்டா உங்களால சரியான பதில சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்காக தான் நாம செய்யக்கூடிய வேலையை ரெக்கார்ட் பண்ணணும். இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தர் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு எம்ப்ளாயை கூப்பிட்டு தினமும் நீங்க எந்தெந்த வேலையெல்லாம் பாப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுக்கிறாரு. அடுத்த நாள் அவர் சொன்ன வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரான்னு செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த எம்ப்ளாய் அவர் சொன்னதுக்கும் அவர் செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லை. நமக்கு சரியான டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாத காரணத்தினால நாம தினமும் இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அதுக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை பண்ணி நேரத்தை செலவிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த ரெக்கார்ட். சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் எவ்வளவு நேரம் செலவிடுறேன்றத நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா இப்பதான் உங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எதுக்காக பண்றோம்னா நமக்கு தேவையான, அதுவும் ரொம்ப முக்கியமான வேலைகள்ல மட்டும் நாம கவனத்தை செலுத்துறதுக்கு தான். அதுக்கு நீங்க 2 கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும். ஒன்று, ஒருவேளை இந்த வேலையை நான் செய்யாம விட்டுட்டா என்ன ஆகும்? உங்க செயல்ல எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படின்னு உங்களுக்கு பதில் வந்துச்சுன்னா அந்த வேலை உங்களுக்கு தேவையே இல்லை. உதாரணத்துக்கு, தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் ரீல்ஸ் பாக்குறது, போன் பண்ணி யாருக்காவது மணிக்கணக்கா பேசுறது, இந்த மாதிரி. இரண்டாவது கேள்வி, எந்த வேலை உங்களுடைய நேரத்தை அதிகமா சாப்பிடுது? இந்த 2 கேள்விகளையும் கேட்கும் போதே உங்களுடைய டு டு லிஸ்ட்ல பல டாஸ்க் வெளியே போயிடும். இப்போ மீதி இருக்கிற உங்களுடைய வேலைகள் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போதான் கன்சாலிடேட் பண்ணணும். இப்போ மீதி இருக்கிற உங்களுடைய ரொம்ப முக்கியமான வேலைகளை எப்படி திறன்பட பண்ணலாம்னு பார்க்கணும். ஒவ்வொரு வேலையையும் 15 நிமிஷம் 10 நிமிஷம்னு பண்ணாம நீங்க எந்த நேரத்துல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறீங்களோ, நீங்க எந்த நேரத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்களோ அந்த நேரத்துல அதிகமான நேரத்தை செலவிட்டு அந்த வேலையை திறன்பட முடிக்க ட்ரை பண்ணணும். ஆர்வம் இல்லாம 15 மணி நேரம் வேலை பார்க்கறத விட ஆர்வத்தோடு 4 மணி நேரம் வேலை பார்க்கறது ரொம்ப எஃபெக்டிவானது. நீங்க 4 மணி நேரத்துக்கு தொடர்ந்து கஷ்டப்பட்டு பண்ணணும்னு நான் சொல்ல வரல. இஷ்டப்பட்டு பண்றதா இருந்தா 15 நிமிஷமே எஃபெக்டிவானது தான். நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது 2 வாரத்துக்கு செய்யக்கூடிய வேலையை உங்களால 2 நாள்லயே செஞ்சு முடிக்க முடியும்.
நன்றி. இந்த அற்புதமான புத்தக ரிவ்யூவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி இந்த அற்புதமான ஆடியோவாக தொகுத்து தந்த அந்த யூடியூபருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, முதல்ல அந்த யூடியூபர் தொடங்கும் போதே சொன்னாங்க, முன்னெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் வெற்றி கிட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் வெற்றி கிட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ஸ்மார்ட் ஒர்க்கே ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இந்த புத்தகம் நமக்கு பேருதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தி எஃபெக்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அப்படிங்கிறவர் பீட்டர் டெக்கர் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் 1966 இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இந்த புத்தகம் 5 விதிகளை உள்ளடக்கியதாக இருக்க போகிறது அப்படின்ட்டு, அதில் நாம் இப்போது 2 விதிகளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் முதல்ல 2 விதிகளை பார்த்தோம். இன்னும் 3 விதிகள் அப்படிங்கிறத நம்ம இடைவெளிக்கு பின்பாக பார்க்க போயிடும். ஸோ இந்த புத்தகம் அப்படிங்கிறது தி எஃபெக்டிவ் எக்ஸிக்யூட்டிவ், நாம் ஒரு சிறந்த நிர்வாகியாக இருப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகம் பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் புத்தகத்தின் தலைப்பே அமைஞ்சிருக்கு, தி எஃபெக்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறத. ஸோ இதில் முதல் விதி அப்படிங்கிற ஒன்று விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் ரேதர் தென் வீக்னஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் ரேதர் தென் வீக்னஸ். அதனுடைய தமிழாக்கம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பலவீனத்தை விட உங்கள் பலத்தில் கவனம் செலுத்துங்கள். பலவீனத்தை விட உங்களது பலத்தில் கவனம் செலுத்துங்கள். ஸோ நிறைய நேரங்களில் நாம் நம்மளுடைய பலவீனத்தை தான் நம்ம மாற்றி நம்ம அதை மாற்றணும், பலமாக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் உழைப்பாங்க. ஆனால் அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக பலவீனத்தை மாற்றணும், பலவீனத்தை மறைக்கணும், பலவீனத்தை நீக்கணும், போக்கணுங்கிறதுக்காக நாம் நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறவங்க தன்னுடைய பலத்தை மேலும் வலிமையாக்குவதற்கு என்னென்ன பயிற்சிகள் எடுக்க முடியுமோ அதை எடுப்பார்கள். ஸோ ரொம்ப அற்புதமான இந்த பாயிண்ட். இதை நம்மளை புரிந்து கொள்ளணும். நமக்கு பலம் எது, பலவீனம் எது அப்படிங்கிறத நாம் தெரிந்து வைத்திருக்கணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எது, நம்மளுடைய வீக்னஸ் எது, இது எல்லாருமே அறிந்து வைத்திருக்கணும். இது தெரியலை அப்படின்னா நாம் நம்மளை அப்சர்வ் பண்ணலைன்னு அர்த்தம். நாம் நம்மளை அப்சர்வ் பண்ணணும். ஸோ நாம் எப்படி இருந்தால் நமக்கு தனிப்பட்டு இருப்பது பிடிக்குதா, அல்லது குழுவாக செயல்பட பிடிக்குதா, கூட்டாக வேலை செய்வது பிடிக்குதா, அல்லது தனியாக வேலை செய்வது பிடிக்குதா, இந்த மாதிரி முதல்ல நாம் நம்மளை ஆராயணும், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாம் நம்மளை புரிந்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பலம் எது, பலவீனம் எது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்திற்கு அப்படின்னு ஒரு நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை சொன்னார். ஒரு அலுவலர் இருக்கிறாரு, அவர் நல்ல ஒரு கணக்காளர், அக்கௌண்டன்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் அவருக்கு மக்களிடத்தில் பேசுவதற்கோ பழகுவதற்கோ தெரியாத ஒரு நபராக இருக்கிறார். அவரை அலுவலகத்தில் வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஏன்னா அவர் சிடுன்னு இருக்கார், கடுகடுன்னு இருக்கார், சிரிக்கவே மாட்டேங்கிறாரு, பழகவே தெரியல அப்படின்னு அவருடைய வேலையும் கெட்டு அவருடைய கேரக்டரும் கெட்டுடும். அதே நேரத்தில் அவருக்கு தனிப்பட்ட ஒரு அறையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய வேலையை ரொம்ப திறம்பட செய்வார். ஸோ நமக்கு பலம் எது, பலவீனம் எதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய உறுப்பினர்களை பற்றி, நம்மளுடைய பணியாளர்களை பற்றி, நம்மளை சுற்றி உள்ளவர்களை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கோங்கிற மாதிரி அந்த கதை போச்சு. ஸோ இந்த அற்புதமான புத்தகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இடைவேளை அப்படிங்கிறது குறுக்கிடுகிறது. அதாவது 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 21 நிமிட நடை அப்படிங்கிறது அதிமுக்கியமானது. 21 நிமிட நடையில் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு நடையே கிட்டத்தட்ட 2000 2100 அடிகளை எடுத்து வைத்திருப்போம். ஸோ 2100 அடிகள் அப்படிங்கிறது நீங்கள் தொடங்கும் காலத்தினால அது ஏற்புடையதாக இருக்கிறது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5000 அடிகளாவது எடுத்து வைத்திருக்கணும். 10,000 அடிகள் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் விளக்கமாகவே பார்க்கலாம். ஸோ இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நம்ம
தொடங்கின திசைக்கு வந்துட்டு தண்ணீர் பருகிட்டு கருத்து பெட்டியில் கமெண்ட் என்ன கேள்வி வருகிறதோ அதை பதிவிட்டுட்டு அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்ய போகலாம். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் தண்ணீர் பருகிட்டு கருத்து பெட்டிக்கு என்ன கேள்வி வருகிறதோ அதற்கு பதிலளித்து விட்டு நாம் நம்மளுடைய அடுத்த 21 நிமிட நடையை தொடங்க போகிறோம். இப்போ நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னல, அந்த 48 மணி நேரம் அப்படிங்கிறத இனிமே 48 மணி நேரங்களுக்கு தான் நம்மளுடைய வீடியோ இருக்கும். அதாவது இன்றைக்கி நம்ம வந்து இந்த எஃபெக்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இந்த புத்தகம் சரியாக 4 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. அதாவது நம்ம 20ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு ஒளிபரப்பாகிறது அப்படின்னா 22ஆம் தேதி காலை 4 மணிக்கு அந்த வீடியோ யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு மறைக்கப்பட்டு விடும். ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம அடுத்தவங்களோட ஆடியோவை எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வேறு ஏதேனும் இஷ்யூவை வந்து யூடியூப் நமக்கு அனுப்பிச்சு அப்படின்னா, அப்போ அந்த வீடியோவை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், நம்ம அந்த ஆடியோவை எடுத்து விடுற மாதிரி இருக்கும். அதை நாமவே எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ 48 மணி நேரங்களுக்கு தான் இனி இந்த ஆடியோ இருக்கும். இதில் என்ன ஒரு சங்கடம் இருக்கும்னா, நம்ம விடுமுறை நம்ம போயிட்டு வந்து கேட்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அந்த பழக்கத்துக்கு வந்திருப்போம். ஆனால் ஜூமில் அந்த செஷனை அன்றைக்கி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கிடைக்காது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மற்றவர்களுக்காக தான் இதை வந்து தொடங்கணும். ஸோ எல்லாருக்குமாக 48 மணி நேரங்களுக்கு இந்த ஆடியோ இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ அன்றைக்கு புதிய ஆடியோக்கள் வந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து மற்றவர்களுடைய ஆடியோக்களை எடுத்து நம்ம பேச போகிறோம். ஸோ அதனால் நாளைக்கு ஏதேனும் ஒரு இஷ்யூ வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு. ஸோ இதுதான் இன்றைக்கி கேள்வி. உங்களுடைய கருத்து பெட்டியில் நீங்கள் பதிவிட போவது, இந்த 48 மணி நேரங்களுக்குள் நம்மளுடைய ஆடியோ அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, 48 மணி நேரங்களுக்குள்ளாக நீங்கள் இனி அந்த ஆடியோவை கேட்டு விடுவீர்களா? இதுதான் 2வது கேள்வி. எனக்கு தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஏற்புடையதாகத்தான் இருக்கும். கேட்டு விடுவீங்க அப்படின்னு தான் பதில் அளிப்பீங்க. சரி, அதில் வேறு யாருக்கேனும் வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஐடியா எப்படி இருக்கிறது, சூப்பராக இருக்கிறதா, இல்லை ஏதேனும் உங்களுக்கு பதில்கள் இருந்தால் அதையும் நீங்கள் தாராளமாக கருத்தில் பதிவிடலாம். 48 மணி நேரங்கள் அப்படிங்கிறது ஆடியோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா அப்படின்னும், 48 மணி நேரங்களுக்குள்ளாக நான் ஆடியோவை கேட்டு விடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க உறுதி கூறுங்க. 3வதாக, இந்த ஆடியோக்களை இப்படி 48 மணி நேரங்கள் வைப்பது, இந்த ஐடியா உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படிங்கிறத பதிலளித்து கொண்டே அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கு பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களாம் பயணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 21 நிமிடங்களை இன்றைக்குள்ளே கேட்டுறணும். ஏன்னா 48 மணி நேரங்கள் தான் இருக்கும். புத்தகத்தை பற்றி இன்னும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஸோ அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் வாங்க நமக்கான அடுத்த சுற்றை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தி எஃபெக்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் முதல் விதி அப்படிங்கிறது ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் ரேதர் தென் வீக்னஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ உங்கள் பலவீனத்தை விட உங்கள் பலத்தில் கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம இனிமேல் பலத்தை பலப்படுத்துவதற்கு என்ன வழி, ரோபோஸ்னஸ் அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக கொடுப்பது அப்படிங்கிறது தான் டைகர் குழுமம். அதாவது தேன்கூடு கிவ்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ரோபோஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வலிமையை, அந்த பலத்தை இன்னும் கூடுதலாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம டைகர் குழுமமே தொடங்கப்பட்டது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய பலவீனத்தை விட்டுடுங்க. ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னே வச்சுக்கிறோமே, ஒரு நோய் இருக்கிறது, ஏதேனும் கவலை இருக்கிறது, இல்லை பணப்பற்றாக்குறை இருக்குது, அது எல்லாம் நம்மளுடைய பலவீனம், அவ்வளோதான். அதையே நம்ம வந்து அதை எப்படியாவது பலமாக்கிடணும் அப்படின்னு அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கான பலம் என்ன,
நம்மளுடைய மனம் புத்தி உடலை சமப்படுத்துவது. ஸோ அதை நோக்கி மட்டும் நம்ம பயணித்தா போதும். அதுக்கு நம்ம நித்தம் முயற்சி எடுத்தால் போதும், நித்தம் பயிற்சி எடுத்தால் போதும். அந்த பலவீனங்கள் எல்லாம் காணாமலே போயிடும். ஸோ பலத்தை அதிகரித்து பலவீனத்தை நீக்குவது அப்படிங்கிறது தான் முதல் விதி. ஸோ இரண்டாவது விதி அப்படிங்கிறது மேனேஜிங் யுவர் டைம். ரூல் நம்பர் 2 என்னென்னா மேனேஜிங் யுவர் டைம், உங்கள் நேரத்தை நிர்வகித்தல். இந்த நேர நிர்வாகம் நிறைய பேருக்கு இல்லை. அதுதான் முக்கிய, அதாவது வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் உள்ள முக்கிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேர நிர்வாகம், மேனேஜிங் யுவர் டைம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இந்த நேர நிர்வாகத்தை வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பொழுதுபோக்கு அப்படிங்கிறதுக்கு தான் சினிமாக்களும் மற்றவைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி பொழுதே கிடைக்கல நிறைய பேர். ஆனாலும் பொழுதை போக்குகிறேன் பேர் வழின்ட்டு நேரத்தை எல்லாம் செலவழிக்கிறாங்க. நம்ம அதனால தான் நம்மளுடைய கேம்பெல்லாம் சொல்லுவோம், பொழுதை ஆக்குதல் அப்படின்னு சொல்லுவோம், போக்குதல் அல்ல, ஆக்குறோம், புதுசாக உருவாக்குறோம் அப்படிங்கிறது. அதற்கு நாம் எப்படி பொழுதை கழிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 கேள்வி கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார். ஒரு வேலையை, இந்த வேலையை நான் செய்யாமல் விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேளுங்க. ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அது மொபைல் ஃபோன் பார்க்குறதாகட்டும் அல்லது ஏதேனும் ஒன்று செய்கிறீங்க. அப்போது இந்த வேலையை நான் செய்யாமல் விட்டால் என்ன ஆகும்? இந்த செயலில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை அல்லது விளைவுகள் எதுவும் ஏற்படுத்த போவதில்லைன்னா தாராளமாக அந்த வேலையை செய்யாமல் விட்டுடுங்க. ஒரு கேள்வி, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வேலையை நான் செய்யலைன்னா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அப்படின்னா அந்த வேலையை செய்கிறது வேஸ்ட். 2வது, எந்த வேலை உங்களுடைய நேரத்தை அதிகமாக சாப்பிடுகிறது அப்படின்னு 2வது கேள்வி கேட்கும். உங்களுடைய எந்த வேலை உங்களுடைய அதிகமான நேரத்தை சாப்பிடுகிறது? நான் மீண்டும் சொல்லுவேன், இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்தில் எல்லாருடைய நேரத்தையும் அதிகமாக சாப்பிடுகிறது. அப்போது அந்த மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு இன்றைக்கி மொபைல் ஃபோனுக்குள்ளேயே நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. 10 நிமிடத்தில் அதுவாகவே பேக் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நாம் அதை கூட மாற்றிவிட்டு அல்லது தூங்குறது நிறைய பேருடைய நேரத்தை வந்து சாப்பிட்றோம். பகல் முழுவதும் தூங்குவாங்க, இரவு முழுவதும் தூங்குவாங்க, நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனித்தோம்னாலே நம்மளுடைய நேரத்தை அற்புதமாக நிர்வகிக்க முடியும். எந்த வேலையை நம்ம சுறுசுறுப்பாக ஆர்வமாக செய்கிறோம் அப்படிங்கிறதும், எந்த வேலையை நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். நாம் எது சரியாக செய்யணும், எதை தவறாக செய்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ கஷ்டப்பட்டா செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இஷ்டப்பட்டு செய்கிற வேலையெல்லாம் வேகமாக முடிஞ்சிடும். ஆனால் கஷ்டப்பட்டு செய்கிற வேலை நிச்சயமாக நேரத்தை வீணடிக்கும் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு இஷ்டப்பட்டு செய்கிறோமா கஷ்டப்பட்டு செய்கிறோமாங்கிறத பார்த்தாலே நமக்கு நேரத்தை வந்து செலவிடுவதை பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தாங்க. இன்னும் 3 விதிகள் இருக்கிறது. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த 3 விதிகளை கேட்டுக்கொண்டே நடக்கலாம், வாருங்கள். ரூல் நம்பர் 3, ஃபாஸ்ட் திங்க் ஃபாஸ்ட். நம்ம ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப முக்கியமான வேலைகள்ல முதல்ல செஞ்சு முடிங்க, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்மார்ட் ஒர்க் பண்ற பீப்புள்ஸ் எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் கவனமா இருப்பாங்க. தே ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். நம்மள பல பேர் என்ன செய்வாங்கன்னா, மல்டி டாஸ்கிங்ன்ற பேர்ல ஒரே நேரத்துல பல வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி பண்றதுனால எந்த வேலையுமே உருப்படியா பண்ணிருக்க மாட்டாங்க. கையில பந்துகளை வச்சு வித்த காட்டுறவங்களை பாத்திருக்கீங்களா? நிறைய பந்துகளை சுழற்சி முறையில தூக்கி போட்டே இருப்பாங்க. ஆனா அதை அவரால் தொடர்ந்து பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒரே ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்துறதுனால குறைவான நேரத்துல உங்களால திறன்பட அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். அதுவே நிறைய வேலைகள்ல உங்க கவனம் சிதறி இருந்துச்சுன்னா அதிகமான மணி நேரம் எடுத்தாலும் ஒரு வேலையை கூட சரியான முறையில பண்ணிருக்க முடியாது. சரி நேவிஸ் ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு பண்றதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதை எப்படி பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் பீப்புள் எப்பவுமே தங்களுக்கு எது தேவைன்றது தெரிஞ்சுக்கிறத விட எது தேவையில்லைன்றத நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்றதா இருந்தா, இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருப்பாங்க. நம்மள நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் மட்டும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சா அயன் படத்துல வர்ற சூர்யா மாதிரி 6 பேக்ஸ் வைக்கணும், சார்பேட்டா பரம்பரையில வர ஆர்யா மாதிரி ஷோல்டர்ஸ் வச்சிருக்கணும், புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருந்தா எல்லா புத்தகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஒரு தத்துவஞானி அளவுக்கு நான் அறிவு வளர்த்திருப்பேன், இப்படின்னு எல்லா விஷயத்தையும் ரொம்ப பெஸ்டா இருக்கணும்னு நினைச்சு நிறைய விஷயங்களை நாம எழுதியிருப்போம். அப்படி பண்றதுனாலதான் தேவையான வேலையை உங்களால சரியா பண்ண முடியல. நம்ம ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எது தேவைன்னு தெரிஞ்சுக்கிறத விட எது தேவையில்லைன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாரு. எஃபெக்டிவான
பீப்புள் எப்பவுமே தாங்க செய்யற வேலையை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா வேலைகளையும் நாம கரெக்டா தான் செஞ்சுட்டு வரோமா, தேவையில்லாத வேலைகளை எதுவும் நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களால எல்லா வேலையையும் திறன்பட செய்ய முடியுது. ரூல் நம்பர் 4, ஃபோக்கஸ் ஆன் கான்ட்ரிபியூஷன், நாட் த எஃபோர்ட். கடினமா வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அவங்க எனர்ஜியை செலவிட்டு, நேரத்தை செலவிட்டு, கடினமா உழைச்சு எஃபோர்ட் போடுவாங்க. அதுலயும் ரிசல்ட் கிடைக்க தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஸ்மார்ட் ஒர்க் பண்ற பீப்புள் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணதான் நினைப்பாங்க. பங்களிப்புன்றது ஒரு ஐடியாவா இருக்கலாம், முயற்சி, ஒரு புது சிந்தனையா இருக்கலாம், ஒரு ஸ்கில்லா இருக்கலாம். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களோட ரிசல்ட்டை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களோட ரிசல்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். உங்களுடைய ரிசல்ட்ல எந்த விதமான வேறுபாடும் இல்லாம உங்களுடைய உழைப்புல மட்டுமே முழு கவனத்தையும் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் ஒரு எம்ப்ளாயோட மைண்ட் செட்ல தான் இருப்பீங்க. அதுவே உங்களுடைய ரிசல்ட்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக நீங்க செய்யக்கூடிய வேலைகளை மாத்தி அமைக்க முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு சின்ன பதவியில இருந்தாலும் ஒரு லீடர் மைண்ட் செட்ல தான் இருப்பீங்க. என்னோட சேனலுக்கு எடிட்டரா வர சில நண்பர்கள் என்ன அப்ரோச் பண்ணுவாங்க. என்னதான் அவங்க பேசினாலும் கடைசியில் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்னா, ஒரு வீடியோவை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு வாரத்துக்கு எத்தனை வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கணும், ஒரு வீடியோவை எடிட் பண்ணி கொடுத்தா எவ்வளவு காசு தருவீங்க, வீடியோ கணக்குல காசு தருவீங்களா இல்ல நிமிஷ கணக்குல காசு தருவீங்களா இப்படின்னு மட்டும் தான் கேட்பாங்க. இது ஒரு எம்ப்ளாய் மைண்ட் செட் தான். கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் பீப்புள் எப்படி கேட்பாங்கன்னா, நான் எடிட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்க, இல்ல நான் சாம்பிளுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணி தரேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு லீடர் மைண்ட் செட். இது என்கிட்ட மட்டும் இல்ல, நீங்க யாருக்கிட்ட போய் இந்த மாதிரி பேசினாலும் அவங்களுக்கு உடனே உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்க வேலை கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட உங்களை எப்படியாவது கூட சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரூல் நம்பர் 5, மேக்கிங் எஃபெக்டிவ் டிசிஷன்ஸ். எஃபெக்டிவ் பீப்புள் எப்பவுமே எஃபெக்டிவான டிசிஷன் தான் எடுப்பாங்க. எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் டக்குன்னு முடிவுகளை எடுக்கணும்னு பதறாம நிதானமாயிட்டு ஒரே ஒரு எஃபெக்டிவான டிசிஷன் தான் எடுப்பாங்க. அந்த முடிவுல இருந்து நிறைய சின்ன முடிவுகளையும் எடுப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, தினமும் சமையல் பண்ணி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அடிக்கடி காய்கறிகள் வாங்க கடைக்கு போகணும். சமையல் பண்றதுக்கு சரியான நேரத்தை ஒதுக்கணும். சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சமையல் அறையை சுத்தம் பண்ணணும், பாத்திரம் கழுவணும். கூட்டி கழிச்சு பார்க்கும்போது சாப்பிடறதுக்காக மட்டுமே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் செலவிட வேண்டியதா இருக்கும். அதுக்கு பதிலா ஒரு மெய்ட வேலைக்கு வச்சுக்கலாம், இல்ல ஒரு ஹோம் ஃபுட் கிடைக்கிற இடத்துல சாப்பாடு ஆர்டர் போட்டுடலாம். இதனால பல மணி நேரம் சேவ் ஆகும். இப்படிதான் ஸ்மார்ட் ஒர்க் பீப்புள் யோசிப்பாங்க. ஸ்மார்ட் பீப்புள் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் முடிவா எடுக்க மாட்டாங்க. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள சார்ந்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கலாம். அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டா அது குழப்பி தானே விடும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. இவரோட பெஸ்டான ஐடியாவை விட இன்னொருத்தர் அதை விட பெஸ்டான ஐடியா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இவரோட பெஸ்ட் ஐடியா சொதப்புனா கூட இன்னொருத்தர் சொன்ன பெஸ்ட் ஐடியா பேக்கப் பிளானா வச்சுக்கலாம். நம்மள பாதி பேர் என்ன பண்ணுவோம், நான் நினைச்சதுதான் சரி, நான் எடுக்க போற முடிவு, நான் எதுக்கு மத்தவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு நினைச்சு நாமளே யோசிச்சு நாமளே முடிவெடுப்போம். அதை முழுக்க தப்புன்னு நான் சொல்ல வரல. அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது தவறான விஷயமே கிடையாது, அது குழப்பி விடாத வரைக்கும். ஒரு குட்டி ரீகா பார்த்தலாமா? ரூல் நம்பர் 1, பலவீனத்தில் கவனத்தை செலுத்தாதே, பலமானதை மேலும் வலிமையாக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். ரூல் நம்பர் 2, நேர மேலாண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வேளையில் அதிக நேரத்தை செலவிடுகிறோம் என்று தெரிந்து அதை அகற்ற வேண்டும். குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு அதை முறையீடு செய்ய வேண்டும். ரூல் நம்பர் 3, கடினமானதையும் முக்கியமானதையும் முதலில் செய்ய வேண்டும், பிறகுதான் அடுத்த காரியத்திற்கு நகர்ந்து செல்ல வேண்டும். ரூல் நம்பர் 4, விளைவில் மாற்றம் வேண்டும் என்றால் பங்களிப்பு தான் மிகவும் அவசியம், கடின உழைப்பு அல்ல. ரூல் நம்பர் 5, அலட்சியமாக கண்ட முடிவுகளை எடுப்பதை விட சாதுரியமான ஒரே ஒரு முடிவை எடுப்பது மேல். நன்றி. தொடர்ந்து நம்ம அந்த புத்தகத்தின் 3 விதிகள், ரூல் 3, 4, 5 பார்த்தோம். அதில் 3வது ரூல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட் அப்படின்னா முதலில் செய்ய வேண்டியது முதலில். ஸோ நம்ம முதல்ல ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் எது முக்கியமான வேலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், அதை செஞ்சிடணும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்ம உணவில் உட்காந்துருக்குறோம், உணவு அருந்த உட்காந்துருக்கோம். அந்த குழந்தைகளை எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பிடிக்காத உணவை முதல்ல சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க, பிடித்த உணவை வச்சிருந்து சாப்பிடுவாங்க. இது ஒரு உதாரணத்திற்காக, எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். பிடிக்காததை முதல்ல சாப்பிட்டு விடுவாங்க, பிடிச்சதை வச்சிருந்து சாப்பிடுவாங்க. அதனால் இந்த வேலையில் எது முக்கியமோ அதை முதல்ல முடிச்சிடணும், எது முக்கியமின்மையாக இருக்கிறதோ அதையெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கணும். இப்போது நம்மளுடைய ஒரு நாள் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
முக்கியமானது எது அப்படின்னா ஆரோக்கியம். ஆரோக்கியம் தான் முக்கியமான வேலை. என்னை கேட்டால் முதல்ல நான் குறிப்பிடுவது அதுதான். ஸோ அந்த வேலையை முடிச்சிடணும். நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இதை நான் சாயந்தரம் பார்த்துக்கிறேன், இரவில் பார்த்துக்கிறேன்ட்டு தள்ளி போட்டுக்கிட்டே போய் கடைசியில் அந்த வேலையை செய்யாமலே விட்டுடும். எது முக்கிய வேலை அதை முதல்ல செஞ்சிடணும். இப்போது நம்ம இபி பில் அப்படின்னு ஒன்று கட்டுவோம், சிலிண்டருக்கு புக் பண்ணுறதுன்னு ஒரு வேலை பார்ப்போம். இந்த வேலையெல்லாம் அப்படி வீட்டிலே இருந்து பண்ணக்கூடிய வேலை தான், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. முதல்ல அதை முடிச்சிடணும். அதை கடைசி தேதியில் பார்த்துக்கலாமே, இப்போ என்ன அவசரம்னு சொல்லிட்டு கடைசி தேதி வரை நம்ம தள்ளி போட்டோம் அப்படின்னா அன்னைக்குன்னு அது ரொம்ப கஷ்டமான வேலையாயிடும். அன்னைக்குன்னு நம்மளுக்கு ஏதேனும் ஒரு சூழல், வேறு ஏதேனும் ஒரு வேலை வந்துடுச்சு அப்படின்னா இந்த வேலையை பார்க்க முடியாமல் போயிட்டால் எவ்வளோ பெரிய சிக்கலில் சிக்கிக்கொள்வோம். அப்போது முக்கிய வேலைகளை முதல்ல முடிச்சிடணும். முதலில் செய்ய வேண்டியதை முதலில், அவ்வளோதான். ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட். இதை நாம் இதெல்லாம் நான் இப்போ அதான் ஒரு உதாரணத்துக்கு, அவருமே உதாரணம் அப்படி தான் சொன்னார். இந்த அயன் படத்தில் சூர்யாவை பார்த்துட்டு, சர்பட்டா படத்தில் ஆர்யாவை பார்த்துட்டு அப்படின்ட்டு ரொம்பலாம் நம்ம மெனக்கிடக்கூடாது. முதல்ல அந்த வேலையை செஞ்சிடணும். உடற்பயிற்சியாக அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் பேக்காக மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல அதை தொடர்ந்து செய்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணணும். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங், ஒன்றில் பண்ணுங்கள். அதை விடுத்து இப்போ உடற்பயிற்சி தான் நன்மை அப்படின்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 8 நடை நடப்பது அல்லது இல்லை கூடுதலாக கிரவுண்டில் போய் நடப்பது, அப்புறம் கூடுதலாக கிரவுண்டில் ஓடுவது, அப்புறம் கிரவுண்டில் விளையாடுவது, அப்புறம் உடற்பயிற்சி கூடத்துக்கு போவது, இப்படின்ட்டு 1000 வேலைகளை ஒன்றா செய்ய வேணாம். ஒரு வேலை செய்ய 8 நடை மட்டும் செஞ்சாலே அற்புதமான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள். ஸோ ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட். எதுலையாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை நிர்வகிக்கணும் அப்படின்னா முதல்ல எதை செய்யணுமோ அதை செஞ்சிடணும், அப்புறம் அடுத்ததை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்து 4வது பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் கான்ட்ரிபியூஷன் நாட் த எஃபர்ட். ஃபோக்கஸ் ஆன் கான்ட்ரிபியூஷன் நாட் த எஃபர்ட். அதாவது முயற்சியில் கவனம் செலுத்தாமல் பங்களிப்பில் கவனம் செலுத்துங்கள். ஸோ இது ரொம்ப அந்த லீடர்ஷிப் ஸ்கில்லோடு சொன்னார். ஒரு லீடர்னா எப்படி அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், அந்த பங்களிப்பு இருக்கணும், அந்த பொறுப்பு இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். இல்லை இது என்னுடைய வேலை, இது என்னுடைய கடன், தயவுசெய்து 8 நடை பயிற்சியவே எடுத்துக்கொள்ளுங்க. நான் எல்லாத்தையும் 8 நடை பயிற்சியோடு கம்பேர் பண்ணுவேன். பொதுவாக உங்களுடைய வேலைகளில் நீங்களே இதை யோசித்து பாருங்கள். நாம் எஃபர்ட்டில் கவனமாக இருக்கிறோமா அல்லது கான்ட்ரிபியூட்டில் கவனமாக இருக்கிறோமா? நம்மளுடைய பங்களிப்பில் நம்ம கவனமாக இருக்கணும், அல்லது கவனத்தில் கவனமாக இருக்கக்கூடாது. பணியில், கடமையில், பொறுப்பு, நம்ம பங்களிப்பு எப்படி இருக்குது? வெற்றிகரமாக நம்ம செயல்படுவதை விட விவேகமாக செயல்பட வேண்டும். நமக்கானது இது. இப்போது நம்மளுடைய உழைப்பாளிகளையெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஃபேமிலி டீம் ஆகட்டும், கோஆர்டினேட்டர்களாகட்டும், கேப்டன்களாகட்டும், வைஸ் கேப்டன்களாகட்டும், இவங்கெல்லாம் அந்த கான்ட்ரிபியூட்னு ஒன்று பண்ணுறாங்க பார்த்தீங்களா? டைகர் கிளப்பை வளர்க்கணும், உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் அதை கொடுக்கறது தான், அதுதான் முக்கியம். ஃபோக்கஸ் ஆன் கான்ட்ரிபியூஷன் நாட் த எஃபர்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் உங்களுடைய பணிகள்லையும் எல்லாவற்றிலுமே செய்யுங்க. சமையல் நான் சொல்லுவேன், சமையலை வேலையாக பார்த்தோம்னா சமையல் விளங்கவே விளங்காது. இப்போது இந்த கோவில் பிரசாதங்களை தான் நான் அடிக்கடி உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவேன். அது மட்டும் எப்படி சுவையாக இருக்குது அப்படின்னா அது அவங்க ஒரு கான்ட்ரிபியூட்டாக தான் பார்க்குறாங்க, ஒரு பங்களிப்பாக தான் செய்கிறாங்க. அதனால தான் அது மிக சுவைப்பட இருக்குது. அது ஒரு வேலையாக பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது நன்றாக இருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு பிறகு 5வது ரூல் அப்படிங்கிறது மேக்கிங் எஃபெக்டிவ் டிசிஷன், பயனுள்ள முடிவை எடுத்தல். இந்த எஃபெக்டிவ் டிசிஷன் அப்படிங்கிறது உடனே எடுக்கிறது இல்லை, ஆழ்ந்து தீர்வு செய்து முடிவெடுக்கணும். நாம் மட்டும் முடிவெடுக்கணுங்கிறது இல்லை. ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணி அந்த ஆலோசனைகளில் எது சிறந்த ஆலோசனைங்கிறத பார்த்து தாராளமாக பண்ணலாம். இல்லை நான் எடுத்த முடிவு தான் நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி நினச்சால்னா வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத சொல்லி இந்த 5 பாயிண்ட்டுகளை நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதை மீண்டும் நமக்கு வெளிப்படுத்தும் விதமாக சொல்லியிருந்தாங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் ரேதர் தென் வீக்னஸ். பலவீனத்தை விட உங்கள் பலத்தில் கவனம் செலுத்துங்கள். மேனேஜிங் யுவர் டைம், உங்கள் நேரத்தை நிர்வகிங்கள். ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட்,
முதலில் செய்ய வேண்டியது முதலில். ஃபோக்கஸ் ஆன் கான்ட்ரிபியூஷன் நாட் த எஃபர்ட். முயற்சியில் கவனம் செலுத்தாமல் பங்களிப்பில் கவனம் செலுத்துங்கள். மேக்கிங் எஃபெக்டிவ் டிசிஷன். பயனுள்ள முடிவை எடுத்தல். இந்த அற்புதமான புத்தகத்தை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவு கோருகிறது. இந்த அற்புதமான புத்தகத்தின் வாயிலாக அதே அற்புதமான பல கருத்துக்களை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த புத்தகத்தினை பற்றின விளக்கங்களை கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக விளக்கமாக நீங்கள் கருத்து பெட்டியில் பதிவிடலாம். நம்ம எல்லாரும் இப்போது கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று என்னோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும்.